அத்தியாயம் 86 பாம்பின் பொறாமை. விருந்தின் சூழல் படிப்படியாக தீவிரமடைந்தது. அந்த இடம் கண்கவர் விளக்குகளாலும் சுவையான உணவுகளாலும் நிறைந்திருந்தது. வருகை தந்திருந்தவர்கள் கவர்ச்சிகரமான மற்றும் நேர்த்தியான சூழ்நிலையில் மகிழ்ச்சியடைந்தனர். மனநிலையில் சிக்கிக் கொண்டாலும் அவர்கள் இங்கே இருந்ததன் நோக்கத்தை மறக்கவில்லை. சிலர் பல நிலவரைகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டனர். அந்த தொடர்புகளின் அடிப்படையில் அவர்கள் கூட்டணிகளை உருவாக்கலாம், ஒருவேளை இன்னும் அதிகமாக இலக்கு வைக்கலாம். அவர்கள் அத்தகைய நம்பிக்கைகளைக் கொண்டிருந்தார்கள். அல்லது ஒருவேளை தற்போதைய சிரமங்களை சமாளிக்க வந்தவர்களும் அவர்களில் இருந்திருக்கலாம். இது போன்ற சமூக நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்கான காரணங்கள் வேறுபட்டன. ஆனால் ஒரு பொதுவான விஷயம் இருந்தது. அது அவர்களின் சொந்த நலன்களை பாதுகாப்பதாகும். காரணங்கள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் இறுதியில் தங்கள் சொந்த லாபத்திற்காகவே நகர்ந்தனர். மேலும் தங்கள் இலக்குகளை அடைய அவர்களால் அசையாமல் நிற்க முடியவில்லை. உண்மையில் அவர்கள் இப்போதும் கூட வேகமாகச் செயல்பட்டுக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக இந்த சமூக வட்டத்தில் ஒரு தனிநபரின் தோற்றம் இறக்காத அரக்கர்களின் அடிகளை விரைவுபடுத்தியது. நீங்க கேட்டீங்களா? அதைப் பத்தி என்ன? நீங்க என்ன சொல்றீங்க? இப்போதும் கூட ஒரு மூலையில் ஒரு எலும்புக்கூடு மற்றும் கட்டுகளால் சுற்றப்பட்ட ஒரு அம்மா அரக்கன் ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். இந்த இடத்திற்கு அசாதாரணமான ஒருவர் வந்துள்ளார். டோத். அசாதாரணமானவர் யாரோ? யார்? எலும்புக்கூடு அம்மாவிடம் கிசுகிசுப்பதற்கு முன்பு சுற்றுமுற்றும் பார்த்தது. பெரிய ஆர்லித் இங்கே இறங்கியதில் ஆச்சரியப்பட வேண்டாம். டோத். அவர்களின் வாயிலிருந்து ஒரு உயிரினத்தின் பெயர் தீவிரமாக விவாதிக்கப்பட்டது. அது வேறு யாருமல்ல, ஆர்லித்தான். ஆர்லித் யார்? அது 5 நட்சத்திரங்களைக் கொண்ட ஒரு உயர்தர இறக்காத அசுரன் இல்லையா? அந்த பெயரைக் கேட்டவுடனே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தெளிவாகத் தெரிந்தது. அது உடனடியாக ஆர்லித் இருந்த இடத்திற்குச் செல்ல வேண்டியிருந்தது. அவர் உண்மையிலேயே அவ்வளவு அசாதாரணமான நபரா? ஆர்ச்லித் அமர்ந்திருந்த மேசையின் முன் பல்வேறு அரக்கர்கள் வரிசையாக நின்றிருந்தனர். அவர்களில் பெரும்பாலோர் இறக்காத அரக்கர்கள். அவர்கள் எந்த வகையிலும் ஆர்ச் லிச்சுடன் தொடர்பு கொள்ள ஆர்வமாக இருந்தனர். இந்த சமூக நிகழ்வில் கலந்து கொள்வதன் நோக்கத்தை ஆர்ச் லிச்சுடன் ஒரு தொடர்பை உருவாக்குவது மட்டுமே நிறைவேற்றும். ஆனால் அது எளிதான காரியமாக இருக்கவில்லை. இப்போதும் கூட விரக்தியடைந்த வெளிப்பாடுகளுடன் புறப்பட்ட பலர் முதுகைத் திருப்பிக் கொண்டு வெளியேறினர். ஆர்ச் லிச்சுடன் தொடர்பை ஏற்படுத்த விரும்பினால் பணம் தேவை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது சரி. ஆர்ச் லிச் அமர்ந்திருந்த மேஜையில் பல்வேறு தங்க நாணயங்களும் நகைகளும் குவிந்து கிடந்தன. அவை அனைத்தும் ஆர்ச் லிச்சிடம் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக வழங்கப்பட்ட பரிசுகள். ஆர்ச் லிச் ஒரு பரிசை பெற்றபோது ஒரு தொடர்பு நிறுவப்பட்டது. பின்னர் உங்கள் பெயர் ஆர்ச் லிச் புத்தகத்தில் மேலே செல்கிறது. அந்த கதையைக் கேட்ட கணமே அம்மாவின் கண்கள் மின்னின. பொதுவாக வலிமையானவர்கள் வாய்மொழி வாக்குறுதிகளை மட்டுமே வழங்குவார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்னால் இருந்த ஆர்ச் லிச் வித்தியாசமாக இருந்தது. அவர் உண்மையில் அவர்களின் பெயர்களை தனது புத்தகத்தில் எழுதினார். அது என்ன அர்த்தம்? உங்கள் பெயர் ஆர்ச் லிச் புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தால் அந்த இணைப்பு உறுதியாகிவிட்டது என்று அர்த்தம். உறுதியாக இருப்பது போல் அம்மா கட்டப்பட்ட உடலுடன் வரிசையின் முடிவில் தனது இடத்தைப் பிடித்தாள். வரிசை மிகவும் நீளமாக இருந்தது. ஆனால் இந்த முறை அவர்களால் ஒரு இணைப்பை ஏற்படுத்த முடிந்தால் அது எப்போதாவது உதவியாக இருக்கும். இருப்பினும் அவர்களின் எண்ணங்களுக்கு மாறாக ஆர்ச் லிச் இந்த தொடர்புகளைப் பற்றி அதிகம் சிந்திக்கவில்லை. மாறாக அவர் இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க உணர்த்தலுக்கு வந்திருந்தார். அந்த உணர்த்தலின் அடிப்படையில் அவர் தனது குறிப்பேட்டில் எதையோ எழுதிக் கொண்டே இருந்தார். ரீ சிட்டி யூனியனுக்கு அருகில் அமைந்துள்ள கோஅல் டஞ்சியன். எதிர்பார்த்ததை விட தூரம் அதிகம். அது எதிராளியின் நிலவரை பற்றிய தகவல். சமூக வட்டத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பு எடிச கூறியிருந்தார், முடிந்தவரை தகவல்களைச் சேகரிக்கவும். அவளுடைய கட்டளைக்கு இணங்க ஆர்லித் ஒரு கணம் கூட ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து மும்முரமாக இருந்தார். அவர் சமீபத்தில் பெற்ற உணர்த்தலுக்கு நன்றி. அவரது பதிவுகளில் எந்த தயக்கமும் இல்லை. எதிராளியைப் பற்றிய தகவல்களை சேகரிப்பது எப்படி என்பதையும் பரிசுகளை ஏற்பாடு செய்வது எப்படி என்பதையும் அவர் கண்டுபிடித்திருந்தார். இப்போதும் கூட
கணிசமான அளவு தங்க நாணயங்கள் மேஜையில் கிடக்கின்றன. ஆர்த்லித் தலையசைத்து, எதிரிகள் குறிப்பிட்ட நிலவரைகளின் பெயர்களையும் இடங்களையும் எழுதத் தொடங்கினார். இதன் காரணமாக அவரது ஆடம்பரமான நீல அங்கி இப்போது நாணயங்கள் மற்றும் நகைகளால் நிரப்பப்பட்டது. தலையசைத்தல். ஆர்த்லித் லேசாகத் தலையசைத்தார், மிதமான லாபத்தில் திருப்தியான முகபாவனையுடன். சமூக விருந்தில் ஆர்லித் ஞானம் பெற்றார். ஆர்லிச்சின் தஞ்சியன் மான்ஸ்டர் மேம்பாட்டு அமைப்பு திறக்கப்பட்டது. இது என்ன? தஞ்சியன் சமூக வட்டத்திற்கு அனுப்பப்பட்ட ஆர்லித் ஞானம் பெற்றார். ஆர்லிச்சை அனுப்புவது உண்மையில் சரியான தேர்வாக இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆர்லிச்சை உடனடியாக மேம்படுத்த எந்த திறன்களும் அல்லது பண்புகளும் உடனடியாக கிடைக்கவில்லை. எப்படியோ நிறைய நேரம் இருந்தது. ஆர்லிச்சிற்கு ஏற்ற திறன்கள் அல்லது பண்புகள் வெளிப்படும்போது அவற்றைப் பயன்படுத்தலாம். அந்த எச்சரிக்கையைச் சரிபார்த்த பிறகு நான் உடனடியாக டெய்கரை அழைத்தேன். டெய்கர், வெளியே போகத் தயாராக ஆரம்பிப்போம். ரேடன் கண்டத்திலிருந்து திரும்பிய டெய்கர் இப்போது 5 நட்சத்திர எலும்புக்கூட்டிற்கு மாறிவிட்டார். அவர் ஒரு சாதாரண எலும்புக்கூடு மட்டுமல்ல, ஒரு எலும்புக்கூடு புனித நைட்டாகவும் மாறிவிட்டார். அவருக்கு நன்றி. இறக்காத அரக்கர்களின் அனைத்து நாள்பட்ட பலவீனங்களும் நீக்கப்பட்டன. டெய்கர் இப்போது இருக்கும் நிலையில் நிலவரை ஆய்வுக்கு கூட அவர் மிகப்பெரிய உதவியாக இருப்பார். இருண்ட வாளை ஏந்தியிருக்கும் புனித மாவீரரின் எலும்புக்கூடு. அது முரண்பாடாகத் தெரிந்தது, ஆனால் அதுதான் உண்மை. இப்போது இருக்கும் டெய்கர் உடன் வில்லன் வேட்டைக்காரர்களைக் கூட அவனால் எளிதாக வேட்டையாட முடியும். மேலும் எனது குறிக்கோளும் வில்லன்களை வேட்டையாடுவதாகும். சீக்கிரமா நிலவரையில சமன் பண்ண போவோமா? விருந்து சிறிது நேரத்திலேயே கலகலப்பாக வளர்ந்தது. எல்லோரும் தங்கள் சொந்த நலன்களுக்காக நகர்ந்தாலும் அமைதியான சூழலை வெறுமனே ரசித்தவர்களும் இருந்தனர். சக்யூபஸ் மற்றும் இன்குபஸ் சரியாக அப்படித்தான் இருந்தன. இந்த சமூக வட்டம் உண்மையிலேயே அற்புதமாகவும் அழகாகவும் இல்லையா? ஒரு சக்குபஸ் அந்த தலைப்பை எழுப்பினார். அவள் தன் மதுக்கோப்பையை நேர்த்தியாக சாய்த்து உதடுகளுக்கு அருகில் கொண்டு வந்தாள். ஆனால் அது வெறும் சாதாரண குடிப்பழக்கம் அல்ல. அவள் தன் நீண்ட தலைமுடியை பின்னால் வருடி தன் சொந்த உடலை வலியுறுத்தினாள். அது வெறும் சக்யூபஸ் மட்டுமல்ல, இன்குபஸ்களும் அப்படியே இருந்தன. ஒவ்வொருவரும் தங்கள் சொந்த வசீகரத்தை வெளிப்படுத்தி கடுமையான போட்டியில் ஈடுபட்டிருந்தனர். ஹாஹா, அது உண்மையிலேயே ஒரு அற்புதமான இடம். அந்த அற்புதமான ஓவியங்களும் சிற்பங்களும் மிகவும் அழகாக இருக்கின்றன. அவற்றை என் நிலவரையில் வைக்க விரும்புகிறேன். அஸ்மோ தனது உள் எண்ணங்களைப் பற்றி வெளிப்படையாகப் பேசினார், நடந்து கொண்டிருக்கும் போட்டியுடன் தொடர்பில்லாதது. இந்த இடம் உண்மையிலேயே அழகாக இருந்தது. அவர் அந்த கலைப்படைப்புகளை உடனடியாகத் தனது நிலவரைக்குள் கொண்டு வர விரும்பினார். மிஸ்டர் அஸ்மோ, இந்த சமூக வட்டத்திற்கு இது உங்கள் முதல் முறையா? ஒரு சக்யூபஸ் அஸ்மோ மீது ஆர்வம் காட்டியது. அவள் பேசும்போது நுட்பமாக அவனை அணுகியது. ஆனால் அது அவள் மட்டுமல்ல. இங்கு கூடியிருந்த பெரும்பாலான சக்யூபஸ்கள் அஸ்மோவை பார்த்துக் கொண்டிருந்தன. அஸ்மோவை பார்த்தாலே ஒருவருக்கு சற்று சங்கடமாக இருந்தது. அந்த உணர்வு ஏன் எழுந்தது என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக இருந்தது. அஸ்மோ வித்தியாசமாக இருந்தார். மற்ற இன்குபூசிகளால் வெளிப்படுத்த முடியாத ஒரு ஆற்றலும் சூழ்நிலையும் அவரைச் சுற்றியிருந்தது. யாரையும் பாகுபாடு பார்க்காமல் மயக்கும் ஒரு மிருகத்தின் சூழல் போல அது இருந்தது. அது அந்தப் பக்கம் ஈர்க்கப்பட்டது. பிரச்சனை என்னவென்றால், சில இன்குபஸ்களும் அப்படி உணர்ந்தனர். ஒரு சக இன்குபஸிடம் நான் எப்படி அதேபோல் உணர முடியும்? அவர்கள் தற்போது சூழ்நிலையால் குழப்பமடைந்துள்ளனர். இது அஸ்மோஸின் திறமையால் டிஸ்டோர்டட் அலூர் ஏற்பட்டது என்பது அவர்களுக்குத் தெரியாது. சுக்குபஸ் மற்றும் இன்குபியஸின் சிறிய விருந்துகள் அமைதியானவை. மேலும் அவர்கள் பல்வேறு உரையாடல்களில் ஈடுபடுவதன் மூலம் இயல்பாகவே சமூக வட்டத்திலிருந்து தங்களை மறைத்துக் கொண்டனர். அவர்கள் எங்கு சென்றார்கள் என்பது ஒரு ரகசியமாகவே இருந்தது. அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வழியில் விருந்தை ரசித்தபோது அமைதியாக அவர்களைப் பார்த்துக் கொண்டிருந்த ஒருவர் கூட இருந்தார். அந்த நபர் தரணி. அவள் ஒரு லாமியா, மேல் உடல் ஒரு பெண்ணின் உடலைப் போலவும் கீழ் உடல் ஒரு பாம்பின் உடலைப் போலவும் இருந்தது. தற்போது அவளுக்கு அந்த விருந்தில் திருப்தி இல்லை. ஏன் இப்படி ஆனது? அவள் தற்போது அமர்ந்திருந்த மேஜையில்
அவளுக்குக் கீழ் பணிபுரிபவர்களைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவளைப் பார்க்க யாரும் வரவில்லை. அது அவமானகரமானதாக இருந்தது. சமூக வட்டத்தில் இருளில் மூழ்குவதை விட அவமானகரமானது எதுவுமில்லை. மேலும் இந்த விருந்தில் சக்குபஸ் ராணி கலந்து கொள்ளவில்லை. அவள் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு நீண்ட நாட்களாகிவிட்டதால் அவள் இல்லாதது கணிக்கப்பட்டது. அதாவது அவர்கள் வலிமையான போட்டியாளர்களில் ஒருவரைப் பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மற்றொரு போட்டியாளர் 5- நட்சத்திர காட்டேரி தர்ஷினி. அவளும் ஒரு வலிமையான எதிரியாக இருந்தாள். விருந்துகளில் எப்போதும் வலிமையானவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அதனால்தான் தர்ஷினி மிகப்பெரிய போட்டியாளராக கருதப்பட்டார். ஆனால் அது நீண்ட காலம் நீடிக்காது. தர்ஷினி தற்போதைய நிலைமையும் சிறப்பாக இல்லை. புனித ஆணை அவளை அடக்கி சுற்றியுள்ள படைகளை ஒடுக்குவதாக வதந்திகள் பரவின. முதலில் அது வெறும் வதந்தி என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் தர்ஷினி இருண்ட முகபாவனையைப் பார்த்ததும் அது உண்மை என்பதை உணர்ந்தார்கள். எதிர்வினை உடனடியாக இருந்தது. தர்ஷினி கடந்த சமூக வட்டத்தில் பிரபலமாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த முறை அப்படியில்லை. மூலையில் அமர்ந்திருந்த அவளை ஒரு அசுரன் கூட நெருங்கவில்லை. அவளைப் போலவே அதே இனத்தைச் சேர்ந்த காட்டேரிகள் கூட அவளைப் புறக்கணித்தன. எல்லோரும் ஏற்கனவே செய்தியை கேள்விப்பட்டிருந்தார்கள். அந்த தர்ஷினி தற்போது ஆபத்தில் இருந்தது. நிலைமை சூடுபிடித்துவிடுமோ என்று காட்டேரிகள் அவளைத் தவிர்த்திருக்கலாம். ஆனால் அவள் இன்னும் தோன்றினாள். தர்ஷினி ஏற்கனவே தனது தோற்றத்தை வெளிப்படுத்தியிருந்தாள். தேவாலயங்களின் தாக்குதல்களுக்கு எதிராக அவள் தனது நிலவரையைப் பாதுகாப்பதில் மும்முரமாக இருந்தபோதிலும் வேறு வழியில்லாமல் அவள் வந்தாள். தரணி புரிந்து கொண்டார். ஒருவேளை அவளுடைய சொந்த நிலவரை ஆபத்தில் இருந்தாலும் அவள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சமூக வட்டத்தில் கலந்து கொண்டிருப்பாள். சங்கத்தால் நடத்தப்பட்ட சமூக வட்டங்கள் சாதாரண விருந்துகள் அல்ல. கலந்து கொள்வது மட்டும் பல நன்மைகளைக் கொண்டிருந்தது. அவற்றில் ஒன்று நிலவரையைப் பாதுகாப்பது சங்கத்தின் பொறுப்பாகும். இதன் காரணமாக நிலவரை மாஸ்டர்கள் கவலையின்றி சமூக வட்டத்தில் கலந்து கொள்ள முடிந்தது. தர்ஷினி தனது நிலவரை ஆபத்தில் இருப்பதாக கருதியிருந்தால் அவள் இந்த குறிப்பை தவறவிட்டிருக்க மாட்டாள். அந்த வகையில் அவளுடைய நிலவரையை பாதுகாக்கும் பொறுப்பை சங்கம் ஏற்கும். சரி, அப்படியிருந்தும் தர்ஷினி நடைமுறையில் ஏற்கனவே இல்லாதது போல் நடத்தப்பட்டது. ஆனால் தரணியும் ஒரு சிக்கலை எதிர்கொண்டது. இந்த விருந்தில் 5- நட்சத்திர அந்தஸ்து கொண்ட 2 மனிதர்கள் கூட மறைக்கப்பட்டனர். மேலும் அவளுடைய சொந்த இருப்பு மறைந்துவிட்டதாகத் தோன்றியது. அவங்களுக்கு எவ்வளவு தைரியம்! ஒரு 5 நட்சத்திரம் காணாமல் போன ஒரு விருந்து. மேலும் அவர் விரைவில் 5 நட்சத்திர அந்தஸ்தை அடையவிருந்தார். இந்த விருந்தில் தனது தனித்துவமான இருப்பால் தனித்து நிற்பேன் என்று அவள் நம்பினாள். அவள் சங்கத்திற்கு தனது தனித்துவமான இருப்பை நிரூபிக்க விரும்பினாள். நிச்சயமாக சங்கம் அவளுடைய நிலவரையையும் நன்றாக கவனித்துக் கொள்ளும். அவள் அதில் உறுதியாக இருந்தாள். ஆனால் இந்த எண்ணம் ஒரு தனி மனிதனால் சிதைக்கப்பட்டது. அந்த ஆள் எங்கிருந்து வந்தான்? எரிச்சலூட்டும் குரலில் தரணி முணுமுணுத்தான். அவளுடைய கண்கள் வேறு எங்கோ, குறிப்பாக ஆர்லித் இருந்த மேஜையை நோக்கியிருந்தன. ஸ்டியா? ஆம், லேடி தரணி. தரணி தனது துணை அதிகாரி ஸ்தியாவுக்கு ரகசியமாக அறிவுறுத்தினார். இந்த விருந்து முடிந்ததும், இல்லை, கிடைக்கக்கூடிய அனைத்து தொடர்புகளையும் பயன்படுத்தி அந்த நபரைப் பற்றிய தகவல்களை முழுமையாகச் சேகரிக்கவும். புரிந்தது. ஸ்தியா தனது எஜமானரின் கட்டளைக்குக் கீழ்ப்படிந்து உடனடியாக தனது இருக்கையிலிருந்து எழுந்தாள். இவ்வளவு நேரமும் எங்கே ஒளிந்து கொண்டிருந்தாய்? நிச்சயமாக ஆர்லித் கடைசி விருந்தில் இல்லை. ஆனால் அவர் இதில் தோன்றினார். 5 நட்சத்திரதிறன் கொண்ட ஒரு உயிரினம் திடீரென எங்கிருந்தோ தோன்றுவது அர்த்தமற்றது. இந்த ஆள் எங்கிருந்து வந்தான்? அதிர்ஷ்டவசமாக அவளுடைய எதிராளி ஆர்லித். இயல்பாகவே லித் என்பவர்கள் மந்திரத்தை பயன்படுத்தும் இறக்காத அரக்கர்களாக இருந்தனர். ஆனால் அவர்களின் சக்தி மிகப்பெரியதாக இல்லை. பயன்படுத்தக்கூடிய ஒரே திறமை பிண வெடிப்பு மட்டுமே. ஆனால் அதைக்கூட இங்கே சுதந்திரமாக பயன்படுத்த முடியாது. எப்படியும் நிலவரைப் போரில் என் பலத்தைக் காட்ட வேண்டும். எதிர்காலத்தில் ஒரு நிலவரைப் போர் நிகழ்வு இருக்கும். எந்த நிலவரையில் வலிமையான படைகள் உள்ளன என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு மோதல் இது. இந்த நிகழ்வில் சிறப்பாகச் செயல்பட்ட நிலவரை சங்கத்தின் பாதுகாப்பைப் பெறும்.
அவள் அங்கே தன் பலத்தைக் காட்ட வேண்டியிருந்தது. நான் உயர்ந்தவன் என்று அந்த எலும்பைக் காட்டுவேன். மேலும் அவள் எப்போதும் சமூக வட்டங்களில் கலந்து கொண்டிருந்தாள். புதிதாக வந்திருந்த அந்த நபருக்கு விருந்தில் அதிக தொடர்புகள் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. காலம் செல்லச் செல்ல இது மேலும் மேலும் தெளிவாகத் தெரியும். ஆமாம், அப்படியானால் நிலைமை எனக்கு சாதகமாக மாறும். தரணி மெதுவாகச் சிரித்தாள். பொறாமை கொண்ட பாம்பு எவ்வளவு பயங்கரமானது என்பதைக் காட்ட அவள் விரும்பினாள். ஆனால் அவளுக்குத் தெரியாது. லார்ட் ஆர்ட்லிச், உங்களை இங்கே சந்திப்பது எவ்வளவு தற்செயல் நிகழ்வு. ஸ்விக், சரியா? ஆர்ச் லிச் தன்னை அழைக்கும் குரலைக் கேட்டு தலையைத் திருப்பிக் கொண்டார். அங்கே ஒரு ஓர்க் ஸ்கவுட் நின்றிருந்தார். மேலும் ஸ்குவால், தன்னைப் போலவே அதே எஜமானருக்கு சேவை செய்யும் ஒரு ஓர்க். எல்லா மாஸ்டர்ஸ் மினியன்களையும் அழைத்தது போதாதென்று இது அருமையா இல்லையா? அவர் பேசும்போது ஸ்குவால் சிரித்தது. இந்த சமூக வட்டத்திற்கு மாஸ்டர் மினியன்கள் அழைக்கப்படுவது இயல்பானதுதான் என்று அவர் நினைத்தார். ஏனெனில் இது அவர்களின் முதல் அழைப்பு. ஆனால் அதெல்லாம் இல்லை. பெரியவருக்கு சேவை செய்யும் எடிசாவால் நிர்வகிக்கப்படும் 4 நிலவரைகளும் அவற்றின் எஜமானர்களை சமூக வட்டத்தில் சேர்க்கும் வகையில் இருந்ததாக பேச்சு இருந்தது. அதே எஜமானரின் கீழ் அவரது கூட்டாளிகள் அனைவரும் சமூக வட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிமுகமானதாக ஆர்ச் லிச்சிடம் குறிப்பிடப்பட்டது. இந்த உண்மை தரணி கனவிற்கு அப்பாற்பட்டது.